இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமை தலைப்பை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது தனிமையிலிருந்து, அதாவது குறிப்பாக நம்முடைய மனதையும் நம்முடைய பழக்க வழக்கத்தையும் மாற்றுகின்ற தனிமையிலிருந்து நம்ம மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம தனிமையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம யாரோடையுமே சேராமல் நம்ம அப்படி ஒதுங்கியே இருப்போம். எதோடையும் சேர மாட்டோம். அடுத்தவங்கக்கிட்ட நம்ம பழகிற விதமே மாறி போயிருக்கோம். நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம், நேரத்துக்கு தூங்க மாட்டோம். இப்படி உங்களுடைய பழக்க வழக்கங்களையே அது மாற்றிடும். அந்த அளவுக்கு அந்த தனிமை உங்களை வேறு விதமாக அது மாற்றிடும். அப்படிப்பட்ட தனிமையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம், எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது யார் கண்டுபிடிங்க பகுதி. வாங்க பார்க்கலாம். ரூத்துடைய கணவர் இறந்த பிறகு மீண்டும் அவளை திருமணம் செய்தது யார்? ஆப்ஷன் ஏ பராக், ஆப்ஷன் பி நாமான், ஆப்ஷன் சி போவாஸ், ஆப்ஷன் டி ஆசாப். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல உங்களுடைய பதிலை பதிவு செய்யலாம். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் தனிமையிலிருந்து மீண்டு வருவது, அதுவும் குறிப்பாக நம்முடைய பழக்க வழக்கத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தனிமையிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக அர்ப்பணா அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி விசா கிடைக்கல. இந்த விஷயம் இவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. இவங்க அதனால் யார் கூடயுமே பேசாமல் ரொம்ப தனிமையில் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ, என் பெயர் அர்ப்பணா. நான் ஒரு டிஜிட்டல் கிறிஸ்தவ சம்பந்தமான செய்திகளை உருவாக்குற வேலை செஞ்சிட்டு இருக்கேன். மேலும் நான் ஒரு பாட்காஸ்டாகவும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு சின்ன பொண்ணா இருந்தப்ப வெளிநாட்டுக்கு போய் படிக்கவும் மற்ற காரியங்களை செய்யவும் எனக்கு எப்பவுமே ஒரு கனவா இருந்துச்சு. அதனால என்னோட கிராஜுவேஷனுக்கு பிறகு நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு பிளான் செஞ்சேன். நான் இந்த பிளான் பண்ணப்ப எப்படியோ திடீர்னு எம்பசில இருந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அங்க எனக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சாலும் எனக்கு விசா கிடைக்கல. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதனால நான் என்ன பிளான் பண்ணாலும் அது ஃபெயில் ஆகுதுன்னு என்னோட மனசுல நான் போராடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒருவேளை நான் ஒரு நல்ல மனுஷியா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நான் ஒரு பாவியா கூட இருக்கலாம், என்னோட அடையாளத்தை தொலைச்சிடணும், இது மாதிரியான பல விஷயங்கள் எனக்குள்ள தோணுச்சு. இன்னும் மன அழுத்தம், பயம், கவலை அதிகமா இருந்துச்சு. நான் நாள் முழுசும் தூங்கிட்டே இருப்பேன். நான் தனியாவே இருந்தேன். இந்த நேரத்துல எப்பவும் யார்கிட்டயும் பேசக்கூட செய்யல. நான் முழுசா தனியா தான் இருந்தேன். நான் ஒதுங்கிட்டேன், யாருக்கூடையும் பேசல, நேரத்தை யாருக்கூடையும் செலவிடல, தனிமையை உணர்ந்தேன், ஒதுங்கி இருந்தேன். உணர்வு அதிகமா இருந்தாலும் நான் நிறைய நேரம் இதுதான் முடிவு நினைச்சேன். டிப்ரெஷனுக்கு ஆளானேன். எனக்குள்ள மன அழுத்தம் மற்றும் கவலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கிறிஸ்துவ சூழ்நிலை நான் வளர்ந்திருந்தாலும் கூட நான் எப்பவும் தொடர்ந்து பைபிள் வாசிச்சதே கிடையாது. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில ஒரு தடவை இப்படி நான் யோசிச்சு பார்த்தேன். நான் எல்லாமே செய்ய முயற்சி செஞ்சாலும் கூட தோத்து போயிடுறேன். அதனால கடைசியா இந்த ஒரு முயற்சியை நான் செஞ்சே ஆகணும்னு முடிவெடுத்தேன். அப்ப நான் யூவர்ஷன் ஒரு பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். அது 90 டேஸ்ல பைபிள் படிச்சு முடிக்கணும்னு ஒரு சேலஞ்ச். இந்த 90 டேஸ்ல நேர்மையா என்னோட வேலையை நான் பிளான் செஞ்சபடி முடிச்சேன்னா தேவன் என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறாருன்றத நான் பார்க்க விரும்புறேன். நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். தேவன் யார், அவன் தன்னோட பிள்ளைகளை பற்றி என்ன நினைக்கிறார், ரட்சிப்பு மற்றும் மீட்பின் திட்டமான என்னன்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இந்த எல்லா விஷயமும் எனக்கு ரொம்பவே புதுசு. ஆனா இது எல்லாத்தையும் பைபிள்ல நான் வாசிச்சப்ப அது என்னோட வாழ்க்கையே முழுசா மாத்திடுச்சு. தேவன் இந்த வசனங்கள் மூலமா என்கிட்ட பேசினார். அதுலயும் குறிப்பா யாக்கோபு, அவனோட வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ரொம்ப ஒரே மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யாக்கோபும் கூட நிறைய வேதனைகளை தாண்டி தான் போனான். அவனோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன்கிட்டயும் நிறைய பிளான் இருந்துச்சு. ஆனா அவனுடைய எல்லா பிளான்களும் ஃபெயில் ஆனதுக்கு பிறகு அவன் தேவன் கூட போராடுற ஒரு சூழ்நிலைக்கு வந்தான். நான் யாக்கோப் கூட தான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். தேவன் யாக்கோப் கூட இருந்து இருப்பானா? கண்டிப்பா அவர் என் கூடயும் இருப்பார்.
அவர் தன்னுடைய விருப்பப்படி என் வாழ்க்கையை உருவாக்குவார். அதனால என் வாழ்க்கையை நான் தேவன் கிட்டேயே கொடுத்துட்டேன். இயேசு கூட எனக்கு நட்பு வந்ததுக்கு பிறகு, ரட்சிப்புக்கு பிறகு, இயேசு கொடுத்த அந்த உறுதிக்கு பிறகு எப்பெல்லாம் நான் சோர்ந்து போவேனோ அப்ப நான் பைபிள் வசனத்தை வாசிப்பேன். அதுலயும் குறிப்பா இந்த வசனத்தை நான் பார்ப்பேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வசனம் என் மனசுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது. நான் மறக்கவே மாட்டேன். தேவன் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு கணவரை தந்திருக்கிறார். அவர் என்னோட ஒவ்வொரு வேலையும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். அவர் ஒரு டாக்டர். தேவன் எனக்கு நேத்தன் மற்றும் சேத் அப்படின்னு 2 குழந்தைகளை தந்திருக்கிறார். மன அழுத்தத்துக்கும் கவலைக்கும் என்னன்னு நான் இந்த தலைமுறைக்கு சொல்ல விரும்புறேன். உண்மையாவே அந்த நேரத்தை நான் கடந்து போயிருக்கேன். அதை நான் மறுக்கவே இல்லை. அது 100க்கு 100 உண்மை. அதுதான் நிஜம். ஆனா நான் இந்த விஷயத்துல ஒரு உறுதியான நம்பிக்கையை வச்சிருக்கேன். நாம ஒரு மனோதத்துவ டாக்டர் கிட்ட போகலாம். குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள்ல அவங்க கொடுக்கற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா பைபிள் வசனம் உண்மையாவே மன அழுத்தம் மற்றும் கவலையில இருந்து வெளியில கொண்டு வர முடியும் என்பதுதான் என்னோட தனிப்பட்ட அனுபவமாகும். எந்த ஒரு மனோதத்துவ டாக்டரும் கொடுக்க முடியாத மருந்த பைபிள் வசனம் நமக்கு கொடுக்குது. நன்றி அர்ப்பணா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையை வைக்கும்போது, தொடர்ந்து அவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையே முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஆனாலும் தேவன் உங்களுக்கான ஒரு நோக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா நண்பர்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய மாற்றம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே தேவன் இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அபர்ணா பைபிள் வசனங்களை வாசித்து தேவனை அறிந்து கொண்ட பிறகு அந்த மாற்றம் அவங்களுக்குள்ள வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பைபிளையும் ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்குறோம். அவர் ரோம பேரரசில் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்திருக்காரு. எவ்வளோ பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வெறுமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு விரக்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பக்கமாக இயேசு வர்றாரு அப்படின்னு அவர் தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு, எப்படியாவது நான் இயேசுவை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் அவர் ரொம்ப குள்ளமான மனிதராக இருக்கார். நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதா? சகேயு பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவருக்கு பணம், சொத்து, ஆஸ்தி எல்லாம் இருந்தாலும் கூட அவர் மனசில் ஒரு வெறுமை இருக்குது. எப்படியாவது நான் இயேசுவை போய் பார்ப்பேன், எனக்கு அந்த வெறுமை வந்து சரியாகும்னு அவர் நம்புகிறாரு. ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி இருந்து அவர் ரொம்ப குள்ளமாக இருக்கார். இயேசு போகிறத அவரால் பார்க்க முடியல. அந்த காட்டு அத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இயேசு அந்த வழியாக போகும்போது அந்த அத்தி மரத்து கீழே இருந்து, சகேயுவே கீழே இறங்கி வா, பேர் சொல்லி கூப்பிடுறாரு, இறங்கி வா, நான் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ சந்தோஷமாக சகேயு அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவருடைய வீட்டுக்கா போகிறாரு அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஆனால் சகேயோட வீட்டுக்கு இயேசு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. இயேசுவை சகேயு சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த வெறுமை சந்தோஷமாக மாறுகிறது. அப்போ அவர் சொல்கிறார், நான் யார்கிட்டெல்லாம் வந்து பணம் வாங்கினனோ, கடினப்படுத்தினனோ எல்லாத்துக்கும் நான் 2 மடங்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொத்துல பாதியை ஏழை மக்களுக்கு அவர் கொடுத்துருந்தார். அவருடைய வாழ்க்கையே மாறி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாமும் கூட அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது வெறுமை நீங்கும், சந்தோஷமும் சமாதானமும் நம்மை நிறைத்து கொள்ளும். அதை வேற எதாலையும் உங்களால் தரவே முடியாது. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அதை தர முடியும். உங்களுக்காக ஒரு பைபிள் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நம்மளுடைய விருப்பத்திற்கு இணங்க நம்ம பாவத்தில் இருக்கும்போது அவர் நம்மை ரட்சிக்க வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம வந்து தனிமையில் இருக்கும்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையுமே அது மாற்றுகிறது. அப்படி நம்ம தனிமையை அனுபவிக்கிறோம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த வெறுமை நீங்கும். எப்படி சகேயுடைய வாழ்க்கை மாறியதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் இயேசு வரும்போது மாறும். சகேயுவை அழைத்த அதே இயேசு இன்று உங்களையும் அழைக்கிறார். நான் உங்கள் கூட பேசணும், நான் உங்கள் வீட்டுக்கு வரணும், நான் உங்களோட இருக்கணும் அப்படின்னு அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் இடம் கொடுப்பீங்களா? நீங்கள் அவர் கூட பேச தயாராக இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் அவருக்கு அழைத்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். அதே சந்தோஷம், சமாதானம் உங்களையும் நிரப்பும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஏன்னா ஜெபத்தில் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட பேச முடியும். அவர் பேசுகிறத நம்ம கேட்க முடியும்.
உங்களுக்கு ஜெபிக்க தெரியல அல்லது ஜெப உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உங்க கூட இப்ப யாருமே இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே உங்க கூட இல்லைன்னு தோணுதா? இல்ல உங்க உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்னால நீங்க ரொம்ப தனிமையா இருக்கிறத ஃபீல் பண்றீங்களா? இந்த தனிமையின் காரணமாக உங்களால சரியா ஜெபம் கூட பண்ண முடியலையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எப்பவுமே தனியால உங்க கூட நாங்க இருக்கோம். எங்களோட புதிய வாழ்வு பிரேயர் லைன் டீம் உங்க கூட இருக்காங்க. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9910401010. இந்த நம்பருக்கு உங்களால கால் பண்ண முடியலன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜெபத்தை தாராளமா நீங்க அனுப்பி வைங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தனிமை நம்முடைய மனதையும் நம்முடைய தினசரி வாழ்க்கையையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் அதை மாற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். நாம் தேவனை துதிப்போம், புகழுவோம், பிரசன்னம் செய்வோம்.
நன்றி. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையாக பாடினாங்க. தேவனுடைய நன்மைகளை பற்றி இவங்க சந்தோஷமாக பாடுறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி பாடல்கள் உங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வழங்கலாம். அதற்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. அது மட்டும் இல்லை, உள்நாட்டிலேயும் சரி வெளிநாட்டிலேயும் சரி இங்கே பாடல்களை எங்களுக்கு அனுப்பலாம். எங்களுக்கு நீங்கள் நன்கொடையும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது சிபிஎன் செய்திகள். சிபிஎன் இந்தியா செய்திகளில் கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் தொகுத்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஜூன் 3ஆம் தேதியில் இருந்து 5ஆம் தேதி வரை புதுடெல்லியில் இருக்கும் சென்டினரி மெத்தடிஸ்ட் சர்ச்சில் புதுப்பியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் மெத்தடிஸ்ட் யூத் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த கிட்டத்தட்ட 350 இளைஞர்கள் உற்சாகத்தோடு இதில் கலந்து கொண்டனர். பிஷப் சுபேத்சி முண்டல் சிபிஎன் நியூஸிடம் பேசின போது அதனுடைய நோக்கத்தை பற்றி கூறினார்கள். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பான இளைஞர்கள் கண்டிப்பா வருங்காலத்தில் பெரிய தலைவர்களா வருவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளா, அவரால் உருவாக்கப்பட்டவங்களா, அவங்க எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்புன்னு நாம இதை புரிஞ்சுக்கணும். சமூகத்துக்கு நீங்க தேவை, சமுதாயத்துக்கும் நீங்க கண்டிப்பா தேவை. அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்க முடியும். அதனால தேவன் கூட நீங்க இருக்கிற உறவை புதுப்பிச்சுக்கணும். ஏன்னா தேவன் புதுப்பித்தலின் தேவனா இருக்கார். இந்த கான்ஃபரன்ஸ் மூலமா சொல்லப்படுற செய்தி என்னன்னா, உங்களை நீங்க ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும். 2வது, ஆண்டவருடைய வேலைக்காக, சர்ச்சுடைய வேலைக்காக அர்ப்பணிக்கணும். 3வது விஷயம், இந்த சமூகத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். இந்த கான்ஃபரன்ஸில் துதி மற்றும் ஆராதனை மூலமாக இளைஞர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். மேலும் காரியங்களை புதுப்பிக்கும்படி சமூக விஷயங்கள் குறித்தும் விவாதம் செய்யப்பட்டது. ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. நாங்க யூபில இருந்து வந்திருக்கோம். மேலும் புது புது ஆட்களை நாங்க சந்திக்க முடியுது. ஆராதனை சிறப்பா நடந்துச்சு. பாட்டெல்லாம் நிறைய கத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமும் ஆராதனை இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இப்படி ஒன்னா கூடுறது, ஒருத்தர் இன்னொருத்தர்களோட உணர்வுகளையும் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிறது, வேற வேற இடங்கள்ல இருந்து வந்ததுனால வேற வேற சிந்தனைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளோட கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் புதுப்பிக்கிற விஷயங்கள் பத்தியும் நம்பிக்கை பத்தியும் பைபிள் குறித்த முக்கியத்துவங்கள் பத்தியும் தான் கத்துக்கிட்டேன். மேலும் பாஸ்டர் பேசின நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்றோம். சமூகத்துல இருக்கிற மத்தவங்கள பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நான் கத்துக்கிட்டதுல அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். எப்போது ஃபாலோ பண்ணுவேன். தங்களோட சர்ச்சுக்கு போய் இல்ல எங்க போனாலும் சரி, இங்க கத்துக்கிற விஷயங்களை அவங்க வெளியே காட்டுறதுக்கு நாங்க பிள்ளைகளை தயார் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் அதை நல்லா பண்றாங்க. அஜ்மீரில் ஜூலை 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று த இமாக்குலேட் கன்செப்ஷன் கேத்தட்ரலில் பரிசுத்த ஆவியானவரின் மாஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏறக்குறைய 40 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்தில் 2வது சனிக்கிழமை அன்று இந்த ஜெப ஆராதனை ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நாங்க எங்களோட டீச்சர்ஸ்க்காக, எங்களோட புது கல்வி ஆண்டுக்காக, அப்புறம் எங்களோட பாஸ்டர்ஸ்க்காக நாங்க ப்ரே பண்ணுவோம். எங்களோட படிப்பை நல்லா படிக்கிறதுக்காக ப்ரே பண்ணுவோம். எங்களோட கோல்ஸ்க்காக நாங்க ப்ரே பண்ணுவோம். குழந்தைங்க பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தால ஆசீர்வதிக்கப்படவும், தங்களுடைய வாழ்க்கையில அவங்க பரிசுத்த ஆவியானவருக்கு பிரசன்னத்தை நினைவுபடுத்தவும், பிரசன்னம் நிலைச்சிருக்கவும் பிரார்த்தனை பண்ணோம். வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த குழந்தைகளுக்கான சிறப்பான ஜெபம் ஏறெடுக்கப்படுது. நிகழ்ச்சியின் முடிவில் குழந்தைகளால் கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. அதோடு சேர்த்து கேட்டிசம் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அஜ்மீரில் நடந்த இந்த நிகழ்வை சிபிஎன் இந்தியா சிறப்பாக செய்து முடித்தது. இந்த செய்தியை தொகுத்து வழங்கியதற்காக நன்றி.
இதே மாதிரி உங்கள் சர்ச் அல்லது இன்ஸ்டியூட்டில் நடக்கக்கூடிய கிறிஸ்தவ ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாருக்கும் தெரியணும், நம்மளுடைய சிபிஎன் செய்திகள், இந்தியா செய்திகள் அது வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/connect-with-us. இந்த சிபிஎன் இந்தியா செய்திகள் மூலமாக அது எல்லாருக்குமே தெரிய வரும். மறக்காமல் இதில் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு திருப்புமுனை நிகழ்ச்சியின் நேயர்களே, இன்னைக்கு உங்களை திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணையறதுக்காக நான் அழைக்கிறேன். நீங்க இந்த நிகழ்ச்சிய சமூக வலைத்தளங்கள் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போங்க. இப்படி செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாயை நன்கொடையா கொடுங்க. உங்களுடைய நன்கொடைய எங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கே நீங்க திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தனிமை நம்முடைய மனதையும் டெய்லி செய்யக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களையும் மாற்றி விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம ஜெபத்தால் அதை மாற்ற முடியும். ஏன்னா தனிமை நம்மளை சுற்றி ஒரு கோட்டையை உருவாக்குறது. அதிலிருந்து நம்ம வெளியிலையும் வர முடியாது, மீண்டு வர முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப பலவீனமாயிருவோம். ஆனால் தேவன் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமையால் மட்டுமே அந்த கோட்டையை உடைக்க முடியும். சந்தோஷமும் சமாதானமும் நிரப்ப முடியும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். இப்போ நான் தனிமையில் இருக்கவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கீங்களா? வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா எங்களுடைய தனிமையான சூழ்நிலையை நீங்கள் அறிவீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பழக்க வழக்கங்களை செய்ய முடியாதபடிக்கு தகப்பனே தனிமை எங்களை மாற்றி விடுது நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. உங்கள் அன்பு தான் உடைஞ்சு போன எங்களை சரி பண்ணி மறுபடியும் நிற்க வைக்குது ஆண்டவரே. நீங்கள் உண்மை உள்ளவர்னு நாங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலும் அதை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆண்டவரே. தனிமையால் மன ரீதியான அழுத்தத்தில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. அதனால் மனசு பாதிக்கப்பட்டு தன்னுடைய தினசரி வேலையை கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் அவங்கள தொடுங்கப்பா, அவங்களுக்கு ஆறுதல் தாங்கப்பா, நிம்மதியை தாங்க ஆண்டவரே. அந்த தனிமையையும் விரக்தியையும் கவலையும் விட்டு வெளியே வர உமது கரம் அவங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை தாங்க ஆண்டவரே. புது நம்பிக்கையை அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்றோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையுள்ள ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தனிமை நம்மை விட்டு நீங்கி போகும். எந்த காரணத்தை கொண்டு அதை மறந்துடாதீங்க. ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. வேத வசனங்கள், ஜெபம் ரெண்டும் அவசியம். ரெண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது சந்தோஷமும் சமாதானமும் நம்மை நிறைத்து கொள்ளும். நம்ம இப்போ ஜெபம் பண்ணிட்டோம். இப்போ வேத வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. கர்த்தராகிய தேவன் இதை சொல்லி இருக்கிறார். இதோட ஒரு பெரிய சாட்சி என்ன இருக்க முடியும்? நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்க கூட இருக்காரு. அவர் உங்க பக்கத்துல இருக்கும்போது யார் உங்களை எதிர்த்து நிற்க முடியும்? நீங்க எப்படி தனிமையா இருக்க முடியும்? அவர் உங்க கூட இருக்காரு. நீங்க எப்படி தனிமையா இருப்பீங்க? தேவன் உங்க கூட இருக்கும்போது சந்தோஷமும் சமாதானமும் உங்களை நிறைத்து கொள்ளும். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அதை மறக்காம நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.